வீட்டில் பல்லியின் தொல்லை அதிகமா? எளிதில் விரட்டும் டிப்ஸ். பல்லிகள் நமக்கு பெரும் தொல்லையாக அமைகின்றன. நமக்கு தொல்லை தரும் பெரும்பாலான பூச்சிகளை அழித்து அவற்றின் எண்ணிக்கையை குறைப்பதில் இவை உதவினாலும் நமது வீட்டிற்குள் பல்லிகளை காண்பதை நாம் விரும்புவதில்லை. நமக்கு இவை வேண்டாத விருந்தாளிகளே. கடைகளில் காணப்படும் பல்லி விரட்டி மருந்துகளை நச்சுத்தன்மை கொண்டவை. குழந்தைகளுக்கும் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கும் மிகவும் ஆபத்தானவை. எனவே யாருக்கும் ஆபத்தை உண்டாக்காத சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் பல்லிகளை விரட்டுவதற்கான எளிய வழிமுறைகள். காபித்தூள். சிறிது காஃபி தூளை மூக்கு பொடியின் கலந்து சிறு சிறு உருண்டைகளாக உருட்டவும். பல் துலக்கும் குச்சிகளின் முனையில் இவ்வுருண்டைகளை குத்தி பல்லிகள் நடமாடும் இடத்தில் அவற்றை வைக்கவும். இவற்றை உண்ணும் பல்லிகள் மடிந்துவிடும். நாப்தலின் உருண்டைகள் சிறிது பூச்சிக்கொல்லிகள் உங்கள் வீட்டு அலமாரிகளிலும் சிங்குகளிலும் கேஸ் அடுப்பிற்கு அடியிலும் போட்டு வையுங்கள். பல்லிகளை விரட்டும் சிறந்த முறை இது. மயில் இறகுகள். மயில் இறகுகளை பார்த்து பல்லிகள் பயப்படும். பல்லிகள் வசிக்கும் இடங்கள் நடமாடும் இடங்களுக்கு அருகில் உள்ள சுவர்களில் மயில் இறகை ஒட்டி வையுங்கள். இதனால் உங்கள் வீட்டிலிருந்து பல்லிகள் ஓடிவிடும். மிளகாய்த்தூள். பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே மற்றும் மிளகுத்தூளை தண்ணீருடன் கலந்து கொண்டு ஒரு பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே தயார் செய்யுங்கள். சமையல் அறையில் உள்ள அலமாரிகள், டியூப்லைட் இருட்டுகள், அடுப்புகளுக்கு அடிப்புறம் மற்றும் ஃப்ரிட்ஜ் அடிப்புறம் ஆகியவற்றில் இக்கலவையை தேயுங்கள். இந்த வாசனையால் எரிச்சல் அடைந்து பல்லிகள் ஓடிவிடும். குளிர்ந்த நீர் ஃப்ரிட்ஜில் வைத்து குளிர்ச்சி செய்யப்பட்ட தண்ணீரை பல்லிகள் மீது தெளியுங்கள். இதன் மூலம் பல்லியின் உடல் வெப்பநிலை குறைந்து அவற்றால் அசைய முடியாத நிலை உண்டாகும். அப்பொழுது ஒரு அட்டை பெட்டிக்குள் பிடித்து அடைத்து வீட்டிற்கு வெளியே வீசிவிடுங்கள். வெங்காயம். வெங்காயத்தை மெல்லிய துண்டுகளாக வெட்டி சுவர்களில் தொங்கவிடுங்கள். பல்லிகளின் மறைவிடங்களில் போட்டு வையுங்கள். வெங்காயத்திற்குள் காந்த ஆவியானது பல்லிகளால் சகிக்க முடியாத மனத்தை உண்டாக்கும். இதனால் பல்லிகள் அவ்விடத்தை விட்டு ஓடிவிடும். முட்டை ஓடுகள். முடிந்த அளவுக்கு முழுதாக காட்சியளிக்கும் கோழி முட்டை ஓடுகளை பல்லிகள் நடமாடும் பகுதிகளில் போட்டு வையுங்கள். வீட்டிற்குள் வேறு ஒரு பெரிய உயிரினம் இருப்பதாக கருதி பல்லிகள் ஓடிவிடும். முட்டை ஓடுகள் 34 வாரங்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும். ஸ்ப்ரே பாட்டில் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் வெங்காய சாறு மற்றும் தண்ணீரை கலந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சிறிதளவு பூண்டு சாற்றினை கலக்கவும். நன்றாக குலுக்கி இதனை வீடு மூலைகளிலும் விரும்பும் வேறு இடங்களிலும் தெளியுங்கள். அல்லது பூண்டு பற்களை கூட வீட்டு மூலைகளில் வைத்து பல்லிகளை விரட்டலாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.